इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। वन्दे हालास्यनगरीं वन्दे हेमाब्जिनीमपि वन्दे सुमीननयनां वन्दे सुन्दरनायकम्। शिवाय परिपूर्णाय शीतलाय चिदात्मने पित्तनाथाय नाथाय तेजसे ब्रह्मणे नमः। इक्षुगोदण्ड पुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वलाम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं। नमः सुन्दरनाथाय तस्मै हालास्यवासिने चतुष्षष्टिविधा लीला येन प्रत्यक्षिताक्षितौ श्रीमत्सुन्दरनाथस्य देवीं शपरलोचनां कलये हृदये नित्यं कदम्बवनवासिनीं कारुण्यमदनिष्यन्दं कैवल्यवनचारिणं कालाम्बुदश्यामलाङ्गं कलभाननमाश्रये। काम्नायाञ्चलमध्यस्थम् आननीष्यद्भिरन्वितं हिमाद्रितनयास्तन्यकुक्षिं वरिमये शिशुम्। ओं வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா வென்று என் ரோதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கழல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. இந்திரன் பழி தீர்த்த திருவிளையாடல் என்று சொல்லப்படும் முதல் திருவிளையாடல். இந்திரன் கேளாம் முன்னறினிமை கூர்ந்தவர் முன்னாக வந்து சன்னாகம் வாங்கி வாவி கண்டதிசயத்து சந்தமார் நன்னீராடி சடங்கு கண் முடித்து பாங்கர் அந்த நாயகனை கண்டான் ஆலித்தான் மாலுற்றாடி அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல இந்திரனானவன் வாவினா குளம், தடாகம், அந்த தடாகத்தை பார்த்து அதிசயத்து அங்க நன்னீராடி சடங்கு கண் முடித்து எல்லா விதமான அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சு வந்து ஈஸ்வரனை பார்த்தான். பார்த்து ஆனந்தப்படுறானா. அடைந்தவர் பாவ நீக்கும் ஐயனே காணப்பெற்றேன் மடங்கள் என் குழுவை கேழன் மாமத மாக்கண் கர்மம் மற்று இடைந்திடுங் கொடிய காட்டின் மெல்லியலொடுந்த தனி திவ்விடத்தில் இருந்தா என்ன புண்ணியம் செய்த திம்மண். நீ இந்த இடத்துல வந்து வாசம் பண்றிய, இந்த மண்ணு என்ன புண்ணியம் செஞ்சுதோ, இப்படி ஒரு கொடிய காட்டுக்கு நடுவுல வந்து நீ இருந்துட்டு இருக்கியேன்னு அந்த பரமேஸ்வரனை பார்த்து இந்திரன் வந்து கேட்கறான்னு அருமையான பாடல். அன்புரல் இறங்கி நின்னை அருச்சிப்பான் விரும்பா நின்றேன் அன்புணர்க்கு இயந்த செவ்வி நறுமலர் காட்டுகின்றாய் இன்பமே தருங்கானத்தில் எங்கணு நேடி காணான் துன்பமுற்றரசே யான் என் செய்குவேல் அச்சோகித்தான். இப்படி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன இந்த கஷ்டத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு இன்பமா தருங்கான் அத்தில் எங்கனும் நேடி காணான் இன்பமுற்ற அரசே யான் என் செய்குவேன்னு கேட்கிறான். அப்படி இந்திரன் பரமேஸ்வரனை பார்த்து பூஜை பண்றத பல ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வருது. அப்புறம் வித்ராசுரனை கொன்ற வெம்பழி தவிர்ப்பான் எண்ணி திருத்து பல் விமானம்
தம்முட் எளிதரு சிற்பன் நன்னூல் பொருத்தமுற்றளவி விற்றைவ பொலிவொடும் கூடி நீடி இருப்பதோர் விமானம் உண்டாண்டிறைவன் இறைவ வென்றிலங்கச் சொன்னான். ருத்ராசனனை கொன்ன இந்த பழியானது நீங்கிறதுக்காக அற்புதமான இந்த விமானத்தை சிற்பங்களோடு கூடி செய்யணும் அப்படின்னு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு சொன்னதை இங்க சொல்றார். தெய்வத்தச்சன் அப்படின்னு. தேசுடை மடவாள் கொங்கை தீண்டிட சிவக்குமேனி வீசிய காற்றால் வெய்ய வெயிலனான் ஏவதேயன் சிலா உயிர் விமானஞ் சாத்துவான் ஆசை கூர்ந்து மாசிலான் வருந்தக் கண்டு வணங்கியே தெய்வத்தச்சன் அப்படின்னு. தெய்வத்தச்சனானவன் விமானம் செய்யறதுக்காக இந்திரனால ஆணையிடப்பட்டு அவன் பல அருமையான சிற்பங்களோடு கூடிய விமானத்தை செஞ்சான்னு இந்த ஸ்லோகங்கள் சொல்றது. மெய்ப்படு சிற்பம் வல்ல உத்தமல் விரைந்து நீ போய் ஒப்பில் காஞ்சன விமானமும் பலிர்கொணர்த்தி என்ன அப்பொழுது அவன் போய் ஆசையானையிற் கொணர்ந்து காட்டத் தப்பிலா விதினோங்க சாத்தினான் குளிர் விமானம். உயர்வான மெய்ப்படு சிற்பம் வல்ல உத்தம விரைந்து நீ போய் ஒப்பில் காஞ்சன விமானம், ஒப்பு இல்லாத தனக்கு சமமில்லாத தங்கத்தாலான விமானமும் அற்புதமான சிற்பங்களும் கூடி அதை பண்ணணும் கொணர்தி என அப்பொழுது அவன் போய் ஆசையானையில் கொணர்ந்து காட்டத் தப்பிலா விதியின் ஓங்கச் சாத்தினான் குளிர் விமானம் அப்படின்னு அற்புதமான அந்த விமானத்தை பண்ணா அப்படின்னு இந்த பாடல். இறைவன் முறுவல் கூறா அறிவுடை இமையோர் கோவே செறிதரு புவியின் மாந்தர் செய்த தீவினைகள் காணார் அறியினும் சிறிதேயாக வரைகுவரது உதுபக்கர்ந்தாய் திரளுடை அவனை கொன்ற பாவமார் தீர்க்கவல்லார். உன்னை தவிர இந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு இறைவன்ட்ட செய்த தீவினைகள் காணார் அறியினும் சிறிதேயாக கோவே இமையோர் கோவை அறிவுடை இமையோர் கோவை. கோவைனா மண்ணான்னு அர்த்தம். அப்படி பரமேஸ்வரனை இந்திரன் வேண்டாங்கிறது திருவிளையாடல் புராணம். இந்த சந்தர்ப்பத்துல அதையும் கொஞ்சம் படிக்கும். இப்போ ஆலாசி மகாத்மியத்துக்கு போறோம். பரமேஸ்வரனை சுந்தரேஸ்வர மூர்த்திய வேண்டான். ஸ்வநாமதேயன் ஸ்நேய சதிருஷம் சௌந்தர்யேன சமன்விதம் பரசுஞ்ச மிருகம் ஹஸ்தைகி திதானம் வரதாபயே. பரமேஸ்வரன் எப்படி ஜொலிக்கிறார்னா அந்த புரந்தரன் ஆகிய தேவேந்திரன் லிங்கத்தை பார்க்கிறான். தருண அருண சங்காஷம் இளமையோடும் சூரிய பிரகாசத்தோடும் கருணாவருண ஆலை கருணையோடு கூடிய ஒரு நிலையாக பரமேஸ்வரன் இருக்கார். ஸ்வநாமதேய சதிருஷம் சௌந்தர்யேன சமன்விதம் தன்னுடைய பெயராகிய சுந்தரேஸ்வரர் என்ற நாமத்துக்கு சமமான அழகோடு சுந்தரத்தோடு சௌந்தரியத்தோடு இருக்காராம் பரமேஸ்வரன். ஒரு கையில பரசுஞ்ச மழு மானும் மழுவும் கமழ்னு பாடுறாருன்னோ. பரசுஞ்ச மிருகம் ஹஸ்தைஹி ததானும் ஒரு கையில மிருகமாகிய மான், இன்னொரு கையில மழுவாகிய பரசு. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு வரத அபய ஹஸ்தங்களோடு கூட 4 கரங்களோடு இருக்கார் பரமேஸ்வரன். உற்சவமூர்த்திய சொல்றார். ஸ்வர்துனி சந்திரசகல விராஜித கிரீடகம். சந்திரகலையுடைய அழகு அந்த கிரீடத்தை சோபிக்கிறது. ஹாரகுண்டல கேயூர கடகாதி விபூஷணை. காதுல ஹாரங்கள், குண்டலங்கள், கேயூரங்கள், கடகம் இந்த மாதிரியான ரொம்ப உத்தமமான ஆபூஷணங்கள் பரமேஸ்வரனுடைய இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி அவருடைய அழக இன்னும் மேம்படுத்துறதா. விபூஷிதம் அவருக்கு ஆபூஷணங்கள் அழகு ஏற்படுத்துறதா, ஆபூஷணங்களுக்கு அவரால் அழகா என்று பிரமிக்க கூடியதாகிய ஒரு சுரூபம்
பரமேஸ்வரனுடைய சுரூபமா இருக்கு. விபூஷிதம் மகாதேவம் திரிநேத்திரம் சுஸ்மிதானனம் திவ்யாம்பரதரம் திவ்யகந்த புஷ்பைரலங்கிருதம். பரமேஸ்வரன் ஆபூஷணங்களால அலங்கரிக்கப்பட்டு 3 கண்களோடு ஒரு புன்முறுவலோடு இருக்கான். திருநேத்திரம் சுஸ்மிதானனம், சுச்சிஸ்மிதம் அப்படின்னு. ஆனனம், ஆனனம்னா முகம், அந்த அழகான மூஞ்சியில ஒரு புன்முறுவலோடு இருக்கான். உபை செவ்வாயில் குமின் சிரிப்பும்னு பாடினார் ஒன்னும். அப்பேற்பட்ட ஒரு அழகு பரமேஸ்வரனுடைய அந்த ரூபத்துல. திவ்யாம்பரதரம், ஏன்னா பரம மோகிக்கக்கூடிய சுரூபம் பரமேஸ்வரனுடைய சுரூபம். அதனாலதானே பிக்ஷாடன மூர்த்தியா போகும்போது உலகமே பின்னாடி ஓடும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எல்லாருக்கும் அந்தர்யாமி ஆத்மாவாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிரியம் இருக்கிறது அந்த ஈஸ்வரன் மேலதான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சுரூபம், சௌந்தர்ய சுரூபம். திவ்யமான ஆபரணங்களை தரிச்சுட்டு இருக்கார், திவ்ய கந்தங்களை பூசிட்டு இருக்கார், புஷ்பங்களோடு அலங்காரம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் வர அழகிருக்க. அதை இங்க வர்ணிக்கிறான் தேவேந்திரன். யுவத்யா சகிதம் தேவ்யா யுவானம் சோமசுந்தரம் தமாலோக்கிய ஸ்துதிஞ்சக்ரே பக்தியா கத்கதயா கிரா. அம்பாளோடு, தேவியோடு அர்த்தாங்கத்துல அம்பாளை வச்சுட்டு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் யுவனா இருக்காராம். எப்பவும் யுவன் தானே பரமேஸ்வரன். விருத்தா சிஷ்யா குரோர் யுவா குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயான்னு தட்சிணாமூர்த்தியை சொல்லும் பொழுது சிஷ்யர்கள்லாம் விருத்தார்களா இருக்கா, ஆனா பரமேஸ்வரன் யுவனாக இருக்கா. அதை பார்த்த தேவேந்திரன் ஸ்தோத்திரம் பண்றான். பக்தியா கத்கதையா, குரல் கம்மறது. அந்த ஈஸ்வரனை பார்த்த ஆனந்தத்துல வாயில வார்த்தை வரலையாம். சோமசுந்தர ஸ்துதி என்பதாக தேவேந்திரன் பண்ற இந்த ஸ்துதியானது அற்புதமான ஸ்லோகங்கள். ஏகம் பிரம்ம த்விதீயம் ச பரிபூர்ணம் பராத்பரம் இது யோகீயதே வேதை தம் வந்தே சோமசுந்தரம், தம் வந்தே சோமசுந்தரம் என்று முடியக்கூடிய ஸ்லோகங்கள். அந்த சோமசுந்தரரை நமஸ்காரம் பண்றேன். சோமசுந்தரன்னா, சோமன்னா சந்திரன். சந்திரனுக்கே ஏன் சோமன்னு பேர் வந்துன்னா, உமையோடு கூடி பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணவர் அப்படின்னு காசிகண்டத்துல இதே ஸ்கந்த புராணத்துல சொல்லப்படும். சாட்சாத் பரமேஸ்வரனை உமையோடு கூட காசியில உபாசனை பண்ணதுனால சோமன்னு பேர். பரமேஸ்வரன் சொல்றாராம் சந்திரன் கிட்ட, என்னுடைய ஒரு அபர ரூபமாக நீ இருக்க, என்ன பார்க்கணும்னா உன்னை பார்த்தா போதும். ஏன்னா சூரியன்ல வெறும் வெண்மை மட்டும்தான் இருக்கு, சுத்த ஸ்படிகமாக இருக்கு, சகஜவேன்னு வெளுப்பு மட்டும்தான் இருக்கும் சூரியன்ல. பரமேஸ்வர ரூபம் சந்திரன்ல கொஞ்சம் கருப்பு கலந்து எப்பவுமே இருக்கும். எப்பவும் சசின்னு பேர், அதனாலதான் முயல் மாதிரி ஒரு கருப்பு பேட்ச் தெரியும். அப்போ மாயையோடு சேர்ந்த சுத்த சைதன்யம்ன்றதுனால அம்பாளோடு இருக்கக்கூடிய சுரூபமாக சந்திரனை உபாசிக்கிறது. அதனாலையும் சௌமா, அதான் சோமஹா. அம்பாளோடு இருக்கிற ஈஸ்வர சுரூபம் சந்திரன். அதனால சந்திரனுக்கே சோமன்னு பேரு. சந்திரனால சந்திர பிரபைய சூடின்னு இருக்கிறதுனால சோமசுந்தரம்னு ஒரு பேர். அம்பாளோடு இது சோம சுந்தரம்னு சொல்லும் பொழுது அம்பாளோடு கூடி சுந்தரனாக இருக்கிறவர் ச உமா சுந்தரஹா அப்படின்னு சார். சோமா சுந்தரஹான்னு சொன்னாதான் சோமா ஸ்கந்தகான்னு சொல்றேன். இது சோம சுந்தரம்னா சந்திரன் தான், இருந்தாலும் நம்ம அப்படி அம்பாளோடு கூட இருக்கிற சுந்தரம்னு எடுத்துக்கலாம்னு சொல்றேன். அப்பேற்பட்ட சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். யாருன்னா அவருடைய சுரூபம் என்னன்னா அதான் ஆரம்பிக்கிறான். ஏகம் ஒன்றானவன், உருவில் இரண்டானவன் வாடுறான். அந்த மாதிரி ஏகஸ்வரூபம், பரபிரம்மஸ்வரூபம். அதனால ஏகம் பிரம்ம அத்விதீயம், ரெண்டாவதே இல்லாம ஒன்றாக எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏகரசமான ஸ்வரூபம் தான் சோமசுந்தரம். அப்பேற்பட்ட சோமசுந்தரனை நமஸ்காரம் பண்றேன்னு பரம்பிரம்மன்னு ஆரம்பிக்கிறான். ஏகம் பிரம்மா த்விதீயஞ்ச, அந்த பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு,
உலகமே இல்லை, எதுவுமே இல்லை, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் சோமசுந்தரம் முதல்ல சொல்லிட்டான். அப்புறம் அதுவே உலகம் ஆறுது. அதுல உலகம் ஆனாலும் அதுதான் அதை வியாபிச்சிருக்கு அந்த உலகத்தை. அதனால பரிபூர்ணம், எல்லாத்தையும் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. பராத்பரம், நீ எதை தேடி தேடி போனேன்னா அது நீ தேடுற விஷயம் அதுவாக தான் போய் முடியறது. என்ன அதுதான் இருக்கு. அதனால பராத்பரம், எல்லைக்கும் எல்லையாக இருக்கு. எல்லையை தாண்டிய இதுக்கப்புறம் எல்லை இல்லை என்ற எல்லை, அதுதான் பராத்பரம். இப்படின்னு யாரு சொல்றா? நான் சொல்லலப்பா. இதி யஹா கீயதே வேதைஹி, யாரு வேதத்தினால இப்படி எல்லாம் போற்றப்படுறாளோ அந்த ஸ்வரூபமான சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். சாட்சாத் பரம்பிரம்மதான் சோமசுந்தரம்னு சொல்றார். ஞாதிருஞான ஜ்ஞேய ரூபம் விஸ்வம் வியாப்ய வியவஸ்திதம் ஸ்வயம் சர்வைர் அதிருஷ்யா யஸ்தம் வந்தே சோமசுந்தரம். சாட்சாத்து பரமேஸ்வரன் பிரம்மஸ்வரூபம்ன்றதுக்கு பிரம்மத்தை எப்படி சொல்லுது வேதங்கள்லாம்? ஞாதிருஞான ஜ்ஞேயம், பிரமாதிரு பிரமாண பிரமேயம். இதுக்குள்ள உலகம் அடங்கி போயிடுது. உலகம் முழுக்க இது மூணுல அடங்கிடுது. தெரிந்து கொள்றவன், தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள்கள், தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் உலக அனுபவம். இங்க மலை இருக்குன்னா மலை தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள். நான் மலையை தெரிந்து கொள்கின்றவன். மலை பற்றிய ஞானம் என் கண்ணுனால ஏற்படுறதுக்கு ஞானம்னு பேர். அப்போ மலை, நான், எனக்கு மலை தெரிதல், இதுதான் மலை அனுபவம். இது மரம்னா அதேதான். இது சூரியன்னா அதுக்கும் அதேதான். சூரியன் ஞேயம், நான் ஞாதா, எனக்கு சூரியன் தெரியறதுங்கிறது ஞானம். கோபம் அப்படின்னு ஒரு எமோஷன் வருது, சந்தோஷம் வருது, இதெல்லாம் என்னன்னா அதுவுமே ஞேயம் தான். எனக்கு நான் கோபப்படுறேன்னு தெரியறது, நான் தெரிந்து கொள்கின்றவன். அந்த கோபம்னு ஒண்ணு இருக்கு, அது ஞேயம். இப்படி ஞாதிருஞான ஜ்ஞேய ரூபந்தான் உலக அனுபவம் முழுக்க. இது மூணாகவும் யார் இருக்கான்னா அந்த சோமசுந்தரம் தான் இருக்கார். ஞப்தி ஸ்வரூபமாக எல்லா ஞாதிருஞான ஜ்ஞேயமாக உலக அனுபவம் முழுக்க வியாபிச்சிருக்கிறதுனால ஞாதிருஞான ஜ்ஞேய ரூபம் விஸ்வம் வியாபிய வியவஸ்திதம், வியாபிச்சிருக்கிறதுனால ஸ்வயம் சர்வைஹி அதிருஷ்யா, எல்லா இடத்துலயும் அவர் தான் இருக்கார். ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறார். சர்வைஹி அதிருஷ்யா, ஏன்னா பார்க்கிறவனுடைய சுரூபம், பார்க்கப்படுற சுரூபம் இல்லை சோமசுந்தரம். பார்க்கப்படுற சுரூபம் பார்க்கிறவனுடைய சுரூபம்தான். ஞேய ரூபமாக இருக்கிறதும் அதுதான்ற பொழுது ஞாதிரு ரூபமாகவும் அதான் இருக்குங்கிற பொழுது ஞாதிருஞான ஜ்ஞேயத்துக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற பொருள்ன்றதுனால அது ஒரு ஞேயமாக தெரிஞ்சுக்க முடியாதுடாப்பா நீ. அப்போ அஸ்தி மாத்திரமாக, சத்தா மாத்திரமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதனால ஸ்வயம் சர்வைஹி அதிருஷ்யா, பேர்பட்ட சுரூபமாகிய சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். அப்புறம் இந்திரன் பரம ஞானியா பேசுறான். இங்க பரம்பிரம்மன் தான் இந்த சோமசுந்தரன் சொல்றான். அஸ்வமேதாதி யஜ்ஞைஸ்ச சமாராத்யதே த்விஜைஹி ததாதி ச பலம் தேஷாம் தம் வந்தே சோமசுந்தரம். நிர்குண பரம்பிரம்மம்ன்றதுல இருந்து இப்போ சகுண ஈஸ்வரனும் நீதான் அப்படின்னு இங்க சொல்றான். அஸ்வமேதை முதலான யஜ்ஞங்கள்னால யாரு ஆராதிக்கப்படுறாளோ அவன் சோமசுந்தரன். அப்படி ஆராதிக்கிறவாளுக்கு யாரு பலன் கொடுக்கிறானோ கர்ம பலதாதாவான ஈஸ்வரனும் நீதான் சோமசுந்தரம். அடுத்தது சொல்றான், எம் விதித்வா புதாஹா சர்வே கர்மபந்த விவர்ஜிதாஹா லவந்தே பரமாம் முக்திம் தம்மந்தே சோமசுந்தரம். யார தெரிஞ்சுக்கிறதுனால எம் விதித்வா புதா சர்வே, புத்திமான்கள் சாதுக்கள் எல்லாரும் கர்மபந்த விவர்ஜிதாக, கர்ம பந்தத்திலிருந்து, கர்மான்றதே பந்தம். ஏன்னா புண்ணிய பாவத்தை ஏற்படுத்தி திருப்பியும் ஜென்மால கொண்டு போய் விடுறது, கர்த்தா காரியம்ன்ற ஒரு பேதத்தை ஏற்படுத்துறது. அந்த பந்தத்திலேருந்து யாரு தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சம் கிடைக்கிறதோ, இது நான் எதனால தெரிஞ்சுக்கிறதுனால, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலதான் வேதம் சொல்றது. பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படி. அப்புறம்
அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால சித்தியதே ஹிருதய கிரந்தி வித்தியதே சர்வசம்சயா தஸ்மின் திருஷ்டே பராவரே. அதனால அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் தான் ஈஸ்வரன்றதுனால எதை தெரிஞ்சுக்கிறதுனால கர்மபந்தம் போகிறதோ கர்மபந்தம் பிரகாசியசின்னு கீதையில சொல்றார் பகவான். லபந்தே பரமாம் முக்திம், பரம முக்திய அடையறதுக்கு எந்த ரூபம் ஹேத்துவா இருக்கோ அப்பேற்பட்ட சுந்தரம் சோமசுந்தரத்தை நமஸ்காரம் பண்ற. தேவதேவம் யமாராத்திய மிருகண்டு தனயோ முனி நித்தியத்துவம் அகமது சத்யஸ்தம் வந்தே சோமசுந்தரம். எந்த தேவதேவன் ஆராதனம் பண்றதுனால மிருகண்டு தனையனாகிய மார்கண்டேய முனிவர் நித்தியத்துவத்தை சிரஞ்சீவி என்ற தன்மைய அடைஞ்சானோ அப்பேற்பட்ட சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். நிஜ நேத்ராம்புஜ கிருத பூஜையா பரிதோஷ்யம் ஸ்ரீபதிர் லபதே சக்கரம் தம்மந்தே சோமசுந்தரம். தன்னுடைய கண்ணால பூஜை பண்ணி ஸ்ரீபதியான மகாவிஷ்ணு சக்கரத்தை அடைஞ்சார் அப்படின்னு ஒரு வித்தாந்தம் இருக்கு. அப்பேற்பட்ட ஹரியனால பூஜிக்கப்பட்ட சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். ஏன சிருஷ்டம் ஜெகத் சர்வம் ரக்ஷிதம் சம்ஹிருதம் கிரமாத் சத்தியம் விஜானம் ஆனந்தம் தம்மந்தே சோமசுந்தரம். யாரால இந்த ஜெகத்து சிருஷ்டி செய்யப்படுறதோ, யாரால இந்த ஜெகத் முழுக்க ரக்ஷ பண்ணப்படுறதோ, யாரால இது சம்ஹாரம் பண்ணப்படுறதோ, அதனால மும்மூர்த்திகளும் பகவான் தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணும் பண்ணக்கூடிய பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட ரூபம். சத்தியம் விஜானம் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லுதுன்னு சொன்னனே, அந்த சத்தியம் ஞானம்னா விஜயானம் ஆனந்தம் சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய பரம்பிரம்ம வஸ்துவே சோமசுந்தரம்னு சொல்றார். எஸ்மை வேதாஸ்ச சத்வாரோ நமஸ்யந்தி வபுர்தராஹ ஈசானம் சர்வ வித்யானாம் தம்பந்தே சோமசுந்தரம். யாருக்கு வேதங்கள் 4 வேதங்கள் நமஸ்காரம் நமஸ்காரம். நமோ பவாய ச ருத்ராய ச நம சர்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச சிதிகண்டாய ச நம கபத்தினே ச வ்யுக்தகேசாய ச நம சகஸ்ராட்சாய ச சததன்வனே ச நமஹ நமஹ நமஹ. இந்த பரமேஸ்வரனுக்கு பல நமஸ்காரங்களை திருப்பியும் பண்றதோ. வேதாஸ்ச எஸ்மை சத்வாரோ நமஸ்யந்தி. எல்லா வேதங்களும் யாருக்கு நமஸ்காரம் பண்றதோ அப்பேற்பட்ட சர்வ வித்யானாம் ஈசானம், எல்லா வித்யைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகிய சோமசுந்தரனுக்கு என்னுடைய நமஸ்காரம், நான் நமஸ்கரிக்கிறேன். யஸ்மாத் பரஞ்ச அபரஞ்ச கிஞ்சித் வஸ்து ந வித்யதே ஈஸ்வரம் சர்வபூதானாம் தம்மந்தே சோமசுந்தரம். யாருக்கு அப்பால் விட்டு யாருக்கு தாண்டிய ஒரு வஸ்து இல்லையோ அப்பேற்பட்ட சர்வபூதங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். சிவாத் பரதரம் நாஸ்தி. பரமேஸ்வரனுக்கு அப்பால் விட்டு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லைகளுக்கெல்லாம் எல்லையாக சர்வாதாரமாக. அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு காரணம் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் பரமேஸ்வரனுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்றது. ஏன்னா ஸ்வயம்பு, அப்படி ஸ்வயம்புவாக தான் சோமசுந்தர மூர்த்தி. சிவலிங்கங்கள் தான் ஸ்வயம்பு. ஏன்னா பரமேஸ்வரனே ஸ்வயம். இந்த பர்டிகுலர் லிங்கம் ஸ்வயம்பு மட்டும் இல்ல, அந்த ஆதார ரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனே ஸ்வயம்புதான். ஸ்வயமா வந்திருக்கிற பிரஜப்தி ஸ்வரூபம் இருக்கார், அவ்வளவுதான். ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது யஸ்ய பிரணாம மாத்திரேண சந்தி சர்வாஸ்ச சம்பதா சர்வசித்தி பிரதம் சம்பும் தம்பந்தே சோமசுந்தரம். யார நமஸ்காரம் பண்ற க்ஷணத்துல எல்லா சம்பத்திகளும் ஏற்படுமோ, எல்லா சித்திகளும் யார்கிட்டேந்து வருதோ வேறுபட்ட சம்புவாகிய பரம் சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். யஸ்ய தர்ஷன மாத்திரேன பிரம்மஹத்யாதி பாதகம் அவசியம் நஷ்யதி க்ஷிப்ரம் தம்பந்தே சோமசுந்தரம். எந்த ஒரு லிங்கத்தை தரிசனம் பண்றதுனால பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள் நாசம் அடையிறதோ உடனே க்ஷிப்ரம் நஷ்யதி, அடுத்த க்ஷணம் போயிடுறது அப்பேற்பட்ட சோமசுந்தரம். அந்த லிங்கத்தை தரிசனம் பண்றதுனாலையும் பிரம்மஹத்தி போறது. ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த சத்தியம் ஞானமனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மவஸ்துவனுடைய தரிசனத்தினாலையும் சர்வ பாதகங்களும் நாசமாகிறதுன்றதுனால அந்த பிரம்மவஸ்து தான் சோமசுந்தரன்றதுனால அப்பேற்பட்ட
சோமசுந்தரனுக்கு நமஸ்காரம். உத்தமாங்கஞ்சரணம் விதினா விஷ்ணுனாபி ந திருஷ்யதே யஸ்ய யத்னாதிதம் வந்தே சோமசுந்தரம். உத்தமாங்கஞ்ச சரணம், பகவானுடைய அடியும் முடியும். பிரம்ம விதினானா பிரம்மாவினாலும், விஷ்ணுனா பிரம்மாவும் விஷ்ணுவும் பரமேஸ்வரனுடைய முடியையும் அடியையும் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி, ந திருஷ்யதே யஸ்ய பார்க்க முடியாம போச்சே. ஏன்னா ஒரு காலத்துக்கு அப்பாற்பட்ட மூர்த்தி, தேசத்துக்கு அப்பாற்பட்ட மூர்த்தி, வஸ்துக்களுக்கு அப்பாற்பட்ட மூர்த்தி, அமூர்த்தியாக இருக்கிற மூர்த்தி. அப்படிப்பட்டவர் அந்த வஸ்துவ எங்க போய் பார்க்கறது? காரண வஸ்துவாக இருக்கக்கூடிய பரம்பிரம்மத்தை காரியமாக இருக்கக்கூடிய சகுணம் பிரம்ம போய் பார்க்க முடியுமா? அதனால பிரம்மா விஷ்ணுகள்னால பார்க்க முடியாத ஸ்வரூபம், அடிமுடி காணாத ஒரு சுரூபமா இருக்கிறத அப்பேற்பட்ட சோமசுந்தரனுக்கு வந்தே நமஸ்காரம். त्वया नीपारण्यनाथत्वदन्यान् समानाकुरु दैवतान् पापिनस्ते तथा शम्भो त्वत्समं दैवतं स्यात् यदा योगो वाजिनो रासभस्य. நீபாரண்யநாதன் யுகூபர துவயா நீபாரண்யநாத. நீபாரண்யம்ன்றது இந்த கதம்பவனத்திற்கு இன்னொரு பெயர். மதுரைக்கு இந்த ஆலாசிய கஷேத்திரத்துக்கு நீபாரண்யம். நீ ஒன்னால ஸ்வயா சமானம் ஆஹு தெய்வதான் பாபினஹாதே ததா சம்போ துவத்சமம் தெய்வதம் சியாது. உனக்கு சமமான ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? சமமில்லாத ஒரு தன்மையானவனாச்சே நீ. அனோர் அணுஸ்துவம் மகதோ மகான்ஸ்துவம் சர்வாத்ம பாவாத் பரிபூர்ண ஏகா त्वयायैव शम्भो महिमा त्वयैव शम्भो महिमा त्वदीयो विज्ञायते वक्तुमिमं क्षमः कः. அணுக்களுக்கெல்லாம் அணுவாகவும் மகத்துக்கெல்லாம் மகத்தாகவும் தேசத்தை கடந்து காலத்தை கடந்து சர்வாத்ம பாவாத் பரிபூர்ண ஏகா ஒன்றாக எல்லாருக்கும் ஆத்மாவாக எல்லாத்தையும் பூர்ணம் செய்கின்றவனாக நீ இருக்கும் பொழுது ஹே சம்போ உன்னுடைய மகிமா யாரால சொல்ல முடியும்? பக்தும் இமம் க்ஷமஹா கஹா, யாருக்கு சாமர்த்தியம் இருக்கு? பிரம்மஸ்வரூபத்தினுடைய தன்மை, ஈஸ்வரனுடைய தன்மையை சொல்றதுக்கு ஈஸ்வரன் மொத்தம்தான் ஈஸ்வரனை பத்தி சொல்ல முடியும். அர்ஜுனன் சொல்லும் போது பகவான்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சொல்றான், உன்னை தவிர இதை சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னே சொல்றான். உன்னை தவிர இதை யாரால சொல்ல முடியும்னு கேட்ட உடனேதான் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கறா இருக்கும். அகஸ்திய உவாச்ச அப்படி ஸ்லோகம், இந்திரனுடைய ஸ்லோகம் முடியறது. அகஸ்தியர் சொல்றார், இது ஸ்துத்வா மகாதேவம் பக்தியா பரவசோ மிருஷா தண்டவத் சந்நிதௌ தஸ்ய பிரணநாம மஹீதலே. கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றான். ஸ்தோத்திரத்தை முடிச்சுட்டு அத கம்பீரையா வாச்சா ஹர பிராக சதக்ரதும் உத்திஷ்டோத்திஷ்ட மகவன்னு வரம் வரைய சுப்ரதா. உடனே பரமேஸ்வரனுடைய குரல் கம்பீரமாக கேட்கறது, ஹே எழுந்துக்கோ, எழுந்திரு தேவேந்திரா, என்ன வரம் வேணுமோ கேளு. இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகத்தை நீ சொல்லியிருக்கிய. இத்தியாகர்ண வச்ச சம்போஹோ சமுத்தாயா விலம்பிதம் பிரார்த்தயாமாச சம்பிரீத்தியா பிரபத்த கர சம்புட்டா. இப்படி காதல கேட்ட உடனே பரமேஸ்வரனுடைய வாக்கு கேட்டதுன்னு உடனே தடால்னு எழுந்தானாம். கைய ரெண்டுத்தையும் கூப்பிட்டு பரமேஸ்வரன்ட்ட கேட்கறான். புரா தர்ஷன மாத்திரேன லிங்கஸ்ய மகதஸ்தவ வித்ரஹத்யாபி வித்வஸ்தா மத்கிருதை திருஷ்டிகிருதை சகாம். உங்களை நான் பார்த்த இந்த லிங்கத்தை பார்த்த க்ஷணத்துல வித்ரஹத்தி முதலான பாபங்கள் என்னை விட்டு நீங்கிடுத்து. இத பரம் பிரார்த்தனியோ வரோ நாஸ்தி மமேஸ்வர. இதுக்கப்புறம் எனக்கு கேட்கறதுக்கு என்ன வரம் இருக்கு? ஒரு ஆனந்தத்துலதான் உங்களை பிரார்த்தனை பண்ணனே வழியே எனக்கு வரம் வேணும்னு பண்ணல. எனக்கு வேண்டி இருந்த வரம் இந்த வித்ரஹத்தி தோஷம் போகணும்ன்றதான் அது தரிசன மாத்திரத்திலே முடிஞ்சு போயிடுத்து. இதுக்கப்புறம் நீர் நேரம் எனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கலாம். இருந்தாலும் ததாபி பிரார்த்தயாமி அத்திய க்ஷமஸ்வ கருணாநிதே. இருந்தாலும் கேட்டுட்டேன், எதுக்கு விடுவான இந்த சான்ஸ? வரம் கிடைக்குதுன்ற போது ஒரு எக்ஸ்ட்ரா வரம் கேட்டா என்னப்போ, நல்லது தானே, அதனால கேட்டுக்கிறேங்கிறான். பிரசன்னோ எதி தேவேஷ பகவன்னே சோமசுந்தர பவத சரணாம்போஜ மகரந்த ரசோத்சுகா
மன்மனோ பிரமரோ பிராந்தி விகாயாஸ்து சுனிஷ்சலா. உங்களுக்கு என் மேல சந்தோஷம் இருந்தா ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய சரணாம்போஜ மகரந்த ரச உத்சுகா, உங்களுடைய இந்த பாதாரவிந்த இருக்கக்கூடிய மகரந்தம் இருக்கே, அதுல ஒரு ருச்சி இருக்கே. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு பகவான் என்னதான் அத்வைதம் எல்லாம் சொன்னாலும் அந்த ரூபத்துல ஒரு ருச்சி இருக்கும். வேதிக்ஷர் சொல்லும் பொழுது எல்லாம் சரிப்பா, வேதாந்தம் எல்லாம் சரிதான் இருந்தாலும் சந்திரசூடனன் நினைச்சா மனசுல ஒரு ஆனந்தம் வருது என்றார். அப்படி அந்த மகரந்த உத்சுகா மன்மனஹா பிரமரஹா பிராந்திம் விஹாய, என்னுடைய மனசுங்கிற அந்த பிரமரம் இருக்கே ஈ, அது எப்பவும் சுநிஷ்சலஹா, எப்பவும் உன்னுடைய பாதாரவிந்தம்ன்ற அந்த மலர்ல இருக்கிற மகரந்தத்தை ருசிக்கக்கூடிய தேனியாக என நான் இருக்கணும்னு இந்திரன் பரமேஸ்வரன்ட்ட எனக்கு வரம் தானே கொடுக்கணும், இப்படி ஒரு வரத்தை கொடுப்பா. எப்பவும் இந்த உன்னுடைய பாதாரவிந்த பக்தியை கொடுன்னு கேட்கிறான். ஸ்ரீ சிவஹா பரமேஸ்வரன் சொல்றார், அதீவ மம பக்தோசி பக்திஸ்தேஸ்து திருடாமயி, எப்பேற்பட்ட ஒரு பக்திமான் நீ, உன்னுடைய பக்தி இன்னும் திருடமாகட்டும்னு அனுகிரகம் பண்றார். புனரண்யம் வரம் பிரீத்யா பிரயச்சாமி சுரோத்தமா त्वया मह्यं दीयते यद्विमानम् अतिशोभनम् त्वन्नाम्ना प्रतितञ्च इन्द्रविमानमिति चास्तु तत् மகாப்பிரளய காலேபி மமேதம் க்ஷேத்திரமத்புதம். பரமேஸ்வரன் சொல்றார், இன்னொரு வரம் உன் மேல இருக்கிற பிரியத்தினால நானே தரேன். என்னன்னா, நீ எனக்காக இங்க ஒரு விமானம் ஏற்படுத்திருக்கியே, அப்படி அற்புதமான ஸ்வர்ண விமானம், அது உன்னோட பேரோட இந்திர விமானம்னு வழங்கப்படும். தொன்னாம்னா பிரதிதம் இந்திர விமானம் இது காஸ்து. இந்திர விமானம்னு எப்ப வரைக்கும்னா மகாப்பிரளய காலம் வரைக்கும் இந்த அற்புதமான க்ஷேத்திரத்துல வழங்கப்படும். சோ என்னுடைய கோயில் இருக்கிற வரையும் இந்திரனுடைய விமானம்னு உன் பேரு சேர்ந்தே வழங்கப்படும். நனஷ்யதிஷா சச்சீநாத சத்தியமேவ மயோதிதம் திரிபுரே தக்கியமானே து மச்சரோத்தேன வன்னினா தன்மத்திய காஷ்டமே பக்தா ந தக்ஷந்தே யதா ததா க்ஷேத்திரம் மமைதத் காலாக்னி ஜ்வாலயாபி ந தக்யதே. இந்த க்ஷேத்திரம் என்னைக்குமே அழியாது. திரிபுர தகனம் பண்ணும் பொழுது என்னோட கண்ணிலிருந்து ஏற்பட்ட அக்னி எல்லாரையும் தகிச்சுது. ஆனா என்னுடைய பக்தர்கள் மட்டும் திரிபுர தகனம் பொழுது அழியல. அதே மாதிரி இந்த க்ஷேத்திரம் காலாக்னி ஜுவாலையினால கூட அழியாது. உபபாதகேனா வாபி மகாபாதகினோபிவா பிரவிஷ்யச்ச மம க்ஷேத்திரம் பவிஷ்யந்தி நிலேனசா. பாதகம் பண்ணவாளா இருக்கட்டும், மகாபாதகம் பண்ணவாளா இருக்கட்டும், என்னுடைய இந்த ஆலாசிய க்ஷேத்திரத்துக்குள்ள யார் வராளோ அவள நித்தியமாக சௌக்கியமா இருப்பா. மதீயஸ்ய லிங்கஸ்ய தர்சனம் துவதி துர்லபம் து அதி துர்லபம் போக மோக்ஷப்ரதம் சத்ய கதம் பவதி பூஜனம். அதனால இந்த லிங்கம் இருக்கே என்னுடையதாகி இந்த சோமசுந்தர லிங்கம், இதனுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. போகத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தாத்பரியமாக தரிசனம் பண்றோம். நான் போயிட்டு வந்துட்டேனே சார், எனக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. சாட்சாத் அந்த லிங்கம்ன்றதே நம்மள மோட்சத்தை நோக்கி கொண்டு போகும். அப்படிதானே அது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஈஸ்வரனால. அந்த திருஷ்டியோட பார்க்கும் பொழுது அது கொண்டு போய் சேர்க்கிறது. இது ஸ்ருத்வா சம்புவாக்கியம் புனப்பிராக சதக்ரது பகவன் பார்வதீநாத துவதீயம் லிங்கம் அத்புதம் திருஷ்டமாத்திரேன ஹரதி பிரம்மஹத்யாதிபாதகம் தஸ்மாதிதம் மகாலிங்கம் பூஜிதும் பிரதிவாசனம் மமேச்சா மகதி ஜாதா ததர்த்தம் குரு அனுகிரகம் ஏவ முக்த சகசிராட்சம் பிரத்யுவாஜ மகேஸ்வரः ऋतूत्तमो वसन्तः तु मासानाम् उत्तमो मधुः तिथ्युत्तमा பூர்ணமாசி சித்ரா நட்சத்திரம் உத்தமம். அன்னூறு வரம் கேட்கலாம். முதல்ல ஒண்ணுமே வேண்டாம்னா, அப்புறம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு இன்னும் கொஞ்சம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால சொல்றான், ஹே பார்வதிநாதா, இந்த உத்தமமான லிங்கம் பார்த்த மாத்திரத்துல பிரம்மஹத்தி தோஷங்கள்லாம் நீக்கிறது, எனக்கே நீக்கிருக்கு. அதனால
ஒரு வருஷமும் இந்த லிங்கத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இச்சை இருக்கு. பிரதிவாசனம் பூஜித்தும் மம இச்சா மகதி ஜாதா. இந்த மகாலிங்கத்தை வருஷா வருஷம் பூஜை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வருது. அதுக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சகசிராட்சனானவன் மகேஸ்வரனை வேண்டினோடனே பரமேஸ்வரன் சொல்றார், ரித்துக்கள்ல ரொம்ப உத்தமமானது வசந்த ருத்து. அந்த வசந்த ருத்துல உத்தமமான மாசம் சித்திர மாசம். அதுல உத்தமமான திதி பௌர்ணமி. சித்ரா நட்சத்திரம் உத்தமம். அதனால சித்ரா நட்சத்திரம் இருக்கக்கூடிய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி போது ரொம்ப உத்தமமான சமயம். அப்ப ஏதத் சர்வம் வித்யதே அஸ்மின்னு வத்சரே அதீவ சோபனே யதாயம் புண்ணியகாலஸ்து பவிஷ்யதி புனః ததா துவஞ்ச சுரை சார்த்தமிதம் க்ஷேத்திரம் அவாப்யஜ மகாதீர்த்தேச்ச சம்ஸ்நாய சௌவர்ணைஷ்ச மகோத்பலை மாம் பூஜைய விதானேன மகாலிங்கஸ்வரூபிணம் ததா ஸ்நானம் ஜப்போ ஹோமஹா தர்ப்பணம் லிங்க தரிசனம். வருஷா வருஷம் நீ என்ன பண்ணு, அந்த சித்ரா நட்சத்திரம் இருக்கக்கூடிய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்க வந்து இந்த புண்ணிய காலத்துல எல்லா தேவர்களோடு கூட வந்து இந்த தீர்த்தத்தின ஸ்நானம் பண்ணி இந்த ஒற்றாமரைகளால ஸ்வர்ண புஷ்பங்களால நீ என்ன பூஜை பண்ணு, மகாலிங்க ஸ்வரூபத்தை பூஜை பண்ணு. அப்ப ஸ்நானம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஹோமம் பண்ணு, தர்ப்பணம் பண்ணு, லிங்க தரிசனம் பண்ணு, தானம் பண்ணு, எல்லாம் பண்ணு. மற்றவாளும் இதை பண்ணட்டும். தானம் எது அந்நியத் சத்கர்ம தது அனந்த பலாவகம். அப்ப பண்ணும் பொழுது அனந்தமான பலத்தை அது கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீ வந்து தேவர்களோடு கூடி வந்து இங்க என்ன பூஜை பண்ணுன்னு அவருக்கு அனுஜ்ஞை கொடுக்கிறார். இதி ஞாத்வா யதாசக்தி ஸ்நானதான ஜபாதிகம் குர்யாத் அவசியம் மதிமான சர்வபாப பிரசாந்தயே தவாபி திவ்யம் ஐஸ்வர்யம் பூர்வஸ்மாத் அதிகம் ததா வீரியம் யசஸ்ச தேஜஸ்ச பிரபாவஸ்ச பவிஷ்யதி. வீரியம் யசஸ் தேஜஸ் பிரபாவம் எல்லாம் முன்னுக்கு அதிகமாக ஏற்படும். இது யார் பண்றாளோ இதானியும் ததசாதீச திருதிவம் கம்யதாம் துவயா. அதனால நீயும் அந்த மாதிரி பண்ணு, நீ கிளம்பி போய் போனுடைய சொர்க்கத்துக்கு இந்திரலோகத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பி விடுறார். சர்வத்திர விஜயி பூத்வா சர்வதேவேர் அபிஷ்டுதா தத்ர புக்த்வா மகாபோகான் சிரகாலம் முதான்விதா கலேவராந்தே சாயுஜ்யம் பிராப்சசி துர்லபம். எத்தனை காலங்களுக்கு அப்புறம் இதை பண்ணி 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 இந்த யுகம் முடியும் பொழுது நீ என்ன வந்து அடைவாய் அப்படின்னு சொல்றார். துவயாகிருதம் இதம் ஸ்தோத்திரம் படதி ஸ்ரத்தையா துயா தர்மாதி புருஷார்த்தாஞ்ச தஸ்மை தாஸ்யாமியம் துரோம். நீ பண்ண இந்த ஸ்தோத்திரத்தை யார் சொல்றாளோ அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேங்கிறார். என்ன எல்லா தர்மம் காமம் மோட்சம் எல்லா புருஷார்த்தங்களையும் நான் தரேன் அப்படின்னு பரமேஸ்வரன் அந்த ஸ்லோகத்தை சொல்றவாளுக்கு இந்திரஸ்துதிய சொல்லணும்னு சொல்றார். அந்த ஏகம் பிரம்மன்னு ஆரம்பிக்கிறதே அது. இதி தத்வாவரம் திரையக்ஷர சகசிராட்சாய சதா சாதரம் ஆத்மீய மூலலிங்கே தூ தேவதேவ ஸ்திரோததே சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார் லிங்கத்துக்குள்ள. இதி சம்போஹோ வரம் பிராபிய மகாஹர்ஷ சமன்விதா புனः பிரதட்சிணம் கிருத்வா ஸ்ருத்வா பக்தியா பிரணம்ய உபவிஷ்ய சகசிராட்சா மூலலிங்கஸ்ய சந்நிதோ. போக மனசில்லையா திருப்பியும் பிரதட்சிணம் பண்ணி மூலலிங்கத்தினோட சந்நிதியில வந்து உட்கார்ந்துக்கிறான். ஹிருத்புண்டரீக மத்தியேதம் சாம்பம் ஹாலாஸ்ய நாயகம் தியாத்வா பஞ்சாட்சரம் மந்திரம் ஜபித்வா அஷ்டோத்தரம் சதம் சம்போ சங்கர தேவேஷ பகவான் சோமசுந்தர அபராதம் மயாயத்து கிருதம் தக் க்ஷம்யதாம் துவயா. உட்கார்ந்துட்டு தன்னுடைய ஹிருதய மத்தியத்துல பரமேஸ்வர ஹாலாஸ்யநாதனை தியானம் பண்ணி பஞ்சாட்சரத்தை ஜபத்தை பண்ணி அஷ்டோத்தர சதநாமாவால பூஜை பண்ணி சம்போ சங்கர தேவேஷ பகவன் சோமசுந்தர என்னுடைய அபராதங்கள் எல்லாம் க்ஷமிக்கணும்னு வேண்டிண்டு இது விஜாபிய தேவேஷம் பூஜாகர்ம சமாப்பிச்ச தத பிரணம்ய சர்வஜம் ஸ்வகுருஞ்ச பிரகஸ்பதி நமஸ்காரம் பண்ணி ஆத்மானம் நிர்மலம் புத்வா காம் பிரயாதி சுரோத்தமைஹி ததாரபிய மகேந்திரோபி திவஸ்ச பிரதிவத்சரம் ஆகத்திய சித்ரா நக்ஷத்ரே சைத்ரே மாசி சமாகதே கரோதி பூஜாம் மகதீம் மகாலிங்கஸ்ய பக்திதா. கிளம்பி திருப்பி இந்திரலோகத்துக்கு போயிடுறான். அப்பத்திலேருந்து ஆரம்பிச்சு வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். இன்னி பரியந்தம் சமஷ்டி வித்யாநகரி நாயகஸ்ய மகேஷ்து இயம் து பிரதமா லீலா மகேந்திரானுகிரகாத்மிகா மகாசம்பத்தி ஜனனி மகாபுண்ணிய பிரதாயினி மகாவியாதி பிரசமணி மகாபாதகநாசினி ஸ்ரோதவ்யா படிதவ்யாஜ பக்திமது விஹி ஜனைஹி சதா. இப்படியாக சமஷ்டி வித்யாநகரி நாயகனாகிய சோமசுந்தரனுடைய முதல் லீலையாக மகேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண லீலையானது. இதை கேட்கிறவாளுக்கு எல்லா சம்பத்துகள் கிடைக்கும், எல்லா புண்ணியங்களையும் கொடுக்கும், எல்லா வியாதிகளையும் நீக்கும், எல்லா பாதகங்களையும் நாசம் பண்ணும்.
கேட்கிறவாளுக்கும் சரி, படிக்கிறவாளுக்கும் சரி, பக்தியோடு யாரு படிச்சாலும் அவளுக்கு எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த லீலை சொல்லி இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே அகஸ்திய சம்ஹிதாயாம் ஆலாசிய மகாத்மிய இந்திரானுகிரகோ நாம பஞ்சமோத்யாயா, இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணதாகிய 5வது அத்தியாயம் இதோடு பூர்த்தியாகி அடுத்தது ஐராவத சாப விமோசனம். யானையடி, யானைக்கல், சிம்மக்கல், யானையடிலாம் சொல்றோமே, அதெல்லாம் இந்த இந்த லீலைகளை ஒட்டி வந்ததுதான். இப்படி இந்திரனுடைய விஷயம் முடியறது. தமிழ் என்ன சொல்றா பார்ப்போம். இப்பொழுதும் அமரேசன் இனிமையின் வந்து அமரருடும் செப்பருந்தன் மாதருடும் சித்திரை தினத்து தப்பர வேண்டிய வரங்கள் அருந்தடத்து குடைந்தாடி ஒப்பில் அழகனை பணிவன் என உரைப்பர் உயர்ந்தோர்கள். இனி வரைக்கும் இப்பொழுதும் அமரேசன், அமரர்களுக்கான அதிபதியாக தேவேந்திரன் இனிமையின் வந்து அமரரோடும் தன்னுடைய கூட 30 முக்கோடி தேவர்களோடும் கூட இப்பயும் வந்துட்டு இருக்கானா. செப்பருந்தன் மாதரோடும் அவனுடைய ஸ்திரீகள் ரதி, ரம்பா, ஊர்வசி, தேவகுல ஸ்திரீகளோடும் சித்திரை தினத்து தப்பர வேண்டிய வரங்கள் தடத்து குடைந்தாடி. அப்படி ஒவ்வொரு சித்திர மாசமும் வந்து அவனுடைய பூஜையை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த குற்றாமர குளம் கங்கைக்கு சமம் அப்படின்னு இங்க போன ஸ்லோகத்துல கடம்பமாவனத்தில் அங்கும் கனகவாவி அடைந்தவர். வாவினா சொன்ன குளம், கனகவாவி, பொற்றாமரை கனகவாவி. பொற்றாமரை குளத்துக்கு கதம்பவனமாகிய இந்த மதுரையில இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தை அடைந்தவர். கடம்பமாவனத்தில் அங்கும் கனகவாவி அடைந்தவர். யாவரேனும் மாதாந்தநாதரத்து தடம்படு கங்கை நீரிற் புனிதம் மாந்தர் தட்ப நீரும் தொடுங்கையோர் பவந்தி என்ன சுடும் எனச் சுருதி சொல்லும். கங்கை நீரை போன்ற புனிதமான ஒரு ஜலத்தை பவத்தி இருக்கே, இந்த சம்சாரம்ன்ற இந்த நெருப்பு இருக்கே, அத இந்த தட்பம் வந்து தட்பத்தை இந்த புனித நீர் வந்து அதனுடைய சூட நீக்கிடுதான். என்ன சுடும் என ஸ்ருதி சொல்லும். ஸ்ருதினா வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்திரன் ஒவ்வொரு பிரதி சித்திர மாசமும் வரா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடிகிறது. தமிழ்லயும் காவமர் கற்பகஞ்சேர் கடிமலர் மழை பொழிந்து தாவிருந்துபிகள் ஆர்த்து தத்தம் மங்கையர்களோடு மூவரும் விசும்பிலுள்ள 33 கோடி தேவரும் துதித்தார் ஈசன் திருவிளையாடல் கண்டு. பேர்பட்ட திருவிளையாடல பரமேஸ்வரன் பண்ணதை பார்த்து 33 கோடி தேவர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள். நெறியுளீர் என்ன கேட்ட முனிவர் கணிரைவு கூர்ந்திங்குருமதி அதிசயம் உடைத்தாம் உயர்கதை விளங்க கேட்டே மறுவிழா வரிவான் மிக்க மலையமா முனிவ நீதி இறை விளையாட அறம் புலின்றும் ஒன்றுரைத்து என்றார். இங்கேயும் பலஸ்துதி. இப்பேற்பட்ட கூர்த்திங்குரும் அதிசயம் உடைத்தாம் உயர் கதை விளங்கி கேட்டே மறுவிழா அறிவான் மிக்க. அதனால இந்த கதைய விளங்க கேட்ட எல்லாருக்கும் எல்லா விதமானதும் கிடைக்கும்னு இங்கேயும் பலஸ்துதி சொல்லப்படுறது. அப்படியாக திருவிளையாடல் புராணத்துல முதல் திருவிளையாட்டு இந்திரனுக்கு அருள் புரிஞ்சது. இதோட பூர்த்தியாகி வெள்ளானைக்கு சாபம் தீர்த்த திருவிளையாடலாக ஐராவத சாப விமோசனம் என்று சொல்லப்படக்கூடிய 2வது திருவிளையாடல் அடுத்ததாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.